Taste the Daily. தமிழக அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறையால் தேர்வு நேரத்தில் மாணவ செல்வங்கள் பரிதவித்து வருவதற்கு காரணமான ஸ்டாலினின் விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான முழு விவரங்களை விரிவாக பதிவு செய்யலாம். வணக்கம் நவீன். தமிழகத்தில் ஆசிரியர் பற்றாக்குறையால் தேர்வு நேரத்தில் பரிதவிக்கும் மாணவ செல்வங்கள் என்று திரு ஸ்டாலினின் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை என்று தெரிவித்திருக்கிறார். ஒருவனுக்கு அழிவில்லாத செல்வம் கல்வியே ஆகும், மற்றதெல்லாம் செல்வமே அல்ல என்று மக்கள் ஒவ்வொருவருக்கும் கல்விதான் பெரும் செல்வம் என்பதை திருவள்ளுவருடைய 1.5 அடி குரல் மூலம் விளக்கியுள்ளார் என்றும், வள்ளுவருடைய அடியொற்றி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலம் முழுவதும் உரிய முறையில் தமிழக மாணவிகளுக்கு கல்வி போதிப்பதையே தலையாய கடமையாக கொண்டு செயல்பட்டோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கடந்த 2021 ஆட்சிக்கு வந்த திமுக அரசாங்கம் பல்வேறு வகைகளில் கல்வித்துறையை சீரழித்து வருவதை மறுக்கவோ மறைக்கவோ முடியாது என்று வேதனையோடு பதிவு செய்துள்ளார். தமிழ்நாட்டில் அம்மாவின் அரசு இருக்கும்போது துறைகள் தோறும் ஏற்படும் காலி பணியிடங்கள் அவ்வப்போது நிரப்பப்பட்டு வந்தது என்றும், குறிப்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை, கல்வித்துறை மற்றும் காவல்துறையில் பணியிடங்கள் முழுமையாக நிரப்பப்படுவதை மாண்புமிகு அம்மா அவர்களும் அம்மாவினுடைய அரசும் உறுதி செய்தன என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 2012ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சுமார் 20,000 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பியது இன்றளவும் வரலாற்று சாதனையாக உள்ளது என்று பெருமையோடு தெரிவித்திருக்கிறார். ஆனால் 2021 திரு ஸ்டாலினின் திமுக அரசு பதவியேற்றதில் இருந்து துறைகள் தோறும் காலி பணியிடங்கள் அதிகரித்துள்ளன. மக்கள் நல்வாழ்வுத்துறையில் மற்றும் கல்வித்துறையில் ஆயிரக்கணக்கான பணியிடங்கள் காலியாக உள்ளன. அவற்றை உடனடியாக நிரப்ப கோரி பலமுறை நான் இந்த அரசை வலியுறுத்தி இருக்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசு ஊழியர் சங்கங்கள், ஆசிரியர் சங்கங்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு சங்கங்களும் உடனடியாக காலி பணியிடங்களை நிரப்ப திரு ஸ்டாலினின் திமுக அரசை வலியுறுத்தி வருகிறேன் என்றும், சுமார் 5154 தற்காலிக பட்டதாரி ஆசிரியர்களை நியமித்து அதன் மூலம் மாணவர்கள் கற்றல் நலன் பாதுகாக்கப்படுவதற்காக திரு ஸ்டாலினின் திமுக அரசு தெரிவித்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளன. ஆனால் இந்த அரசு 2024ஆம் ஆண்டு பிஆர்டி பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் 3192 என்றும் விளம்பரம் செய்து அதற்கான நியமன தேர்வு நடத்தியது. தற்போது இதில் பல பணியிடங்கள் குறைந்து சுமார் 2803 பணியிடங்கள் மட்டுமே சான்றிதழ் சரிபார்ப்பு நடந்துள்ளதாக தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் வேதனையோடு தெரிவித்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளன. எனவே இந்த ஆண்டு தேர்வு எழுதியவர்களிலிருந்து 5154 காலி பணியிடங்கள் நிரப்ப ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்றும் தெரிவித்திருக்கிறார். பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களுக்கு தற்காலிகமாக நியமிக்கப்படுவார்கள். பெற்றோர் சங்கம் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் மூலம் நியமிக்கப்படுகிறார்கள். அவ்வாறு பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்களுக்கு நியமிக்கப்பட்டவருடைய பணிக்காலம் மார்ச் மாதத்துடன் முடிவடைவதாகவும், அது போலவே தற்காலிக முதுகலை ஆசிரியருடைய பணிக்காலம் பிப்ரவரி மாதத்துடன் முடிவடைவதாகவும், இதனால் அரசினுடைய பொது தேர்வுகளுக்கு தேர்வு கண்காணிப்பாளர் பணிக்கு போதுமான அளவு ஆசிரியர்கள் இருப்பதில்லை என்று தெரிகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்கு முன் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டிய தற்காலிக ஆசிரியர்கள் முன்னதாகவே பணியிலிருந்து விடுவிக்கப்படுவதால் தேர்வு எழுதும் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என்று ஆசிரியர் சங்கங்கள் நிர்வாகிகள் தெரிவிக்கின்றன என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் தற்காலிகமாக நியமிக்கப்படும் ஆசிரியர்கள் பலர் பாடம் நடத்துவதற்கான ஆசிரியர்கள் பிஎட் கல்வி தகுதி பெறாத சாதாரண பட்டதாரிகளாக உள்ளதாகவும், இதனால் மாணவர்களுடைய கல்வித்தரம் குறைவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன என்று தெரிவித்திருக்கிறார். சென்ற மாதம் முதல் பல மாவட்டங்களில் தினகரன் அறிவொளி திட்டம் என்ற திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும், அதன் கீழ் செய்தித்தாள்கள் விநியோகம் செய்வதற்கு வருட சந்தா தொகையாக ஒரு பள்ளிக்கு தலா 2800 ரூபாய் வசூலிப்பதாகவும், இதனை முன்பண தொகையாக மாவட்ட கனிம வள நிதியின் கீழ் வழங்கப்பட்டுள்ளதாகவும், அத்தொகையை அரசு பள்ளிகளில் வசூல் செய்து மாவட்ட கனிம வள நிதி தலைப்பின் கீழ் செலுத்துமாறு மாவட்ட ஆட்சித்தலைவரும் முதன்மை மாவட்ட கல்வி அலுவலரும் மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கிறார்.
உதாரணமாக அதன்படி திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 348 அரசு பள்ளிகளுக்கு தலா ரூபாய் 2800 வீதம் ரூபாய் 9,74,400 மாவட்ட கனிமவள நிதி என்ற தலைப்பில் கட்டுவதற்கு மாவட்ட நிர்வாகம் கடிதம் அனுப்பியிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஒரு கட்சி சார்புள்ள தனியார் நாளிதழுக்கு இதுபோன்ற சந்தா வசூலிக்க அரசு அதிகாரிகளை ஈடுபடுவது கண்டனத்துக்குரியது என்றும் உடனடியாக தமிழ்நாடு முழுவதும் இத்திட்டத்திற்கு வசூல் செய்த பணத்தை உடனடியாக அவர்களிடமே திருப்பி ஒப்படைக்க திரு ஸ்டாலின் விடியா திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எச்சரித்திருக்கிறார். எனவே இனியாவது பள்ளிக்கல்வித்துறைக்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய அமைச்சர்கள் இந்த ஆண்டு 2024 பிடி பிஆர்டி பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்களுக்கு தேர்வு எழுதியவர்களில் இருந்து காலியாக இருக்கக்கூடிய 5154 பணியிடங்களுக்கு முழுமையாக நிரப்ப வேண்டும் என்றும் இதுவரை தேர்வு நடத்திடாத மற்ற ஆசிரியர் பணியிடங்களுக்கு உடனடியாக தேர்வு நடத்தி காலியாக இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் என்று திரு ஸ்டாலினின் விடியா திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. எனவே அண்மை செய்தி. தமிழக அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறையால் தேர்வு நேரத்தில் மாணவ செல்வங்கள் பரிதவித்து வருவதற்கு காரணமான ஸ்டாலினின் விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதனை அண்மை செய்தியாக பார்த்தோம். முழு விவரங்களை வழங்கியவருக்கு நன்றி தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் அவர்கள்.